அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்க போகிறேன் வீடியோவில். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்பாசி செய்யுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். அப்புறம் சோம்பு நல்லா 2 வாசனை கொடுக்கும். இது கூட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், சோம்பு, கல்பாசி இது எல்லாமே நல்லா பொரியணும், கருகிடக்கூடாது. இதனால் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுக்கணும். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்திக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கும். ஸோ தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டுமே இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினீங்க அப்படின்னா கடைசியில் இந்த சிக்கன் கிரேவியில் வெங்காயம் தெரியக்கூடாது. தெரியாமல் நல்லா கரைஞ்சி போகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டாச்சு ஏற்கனவே, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் வேணும் கிரேவிக்கு அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் ஜாஸ்தியாகவே சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். காரம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். சிக்கன் இதில் நல்லா வதக்கிட்டு இதோட கலர் மாறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. முன்னாடியே தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா ஒரு சுற்று வதக்கணும். இதில் வதக்கி அதோட டெக்ஸ்சர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சுருங்க. சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இது ரைஸுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கொதி வரணும். கொதி ட்ரை ஆகிற வரைக்கும் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இறக்கும் போது மல்லித்தழை போட்டு இறக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.